அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட் செட்டிங் மொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாக் வீடியோ, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துருக்கேன். சாரி, கொஞ்சம் சின்ன எமர்ஜென்சினால சரி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. இன்னைக்கு இப்போ உள்ள ஸ்டாக் மட்டும் தான் இன்னைக்கு போடுறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்டாக்லாம் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்எஸ் மேக்ஸில் 256 ஜிபி போட்டிருக்கோம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சொல்ல மாதிரி 256 ஜிபி பீஸில் ஓரளவு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே 2 ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 100 இருக்குது. ஆக்சுவலாக பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. பட் பேட்டரியில் போட்டிங்கன்னா சர்வீஸ் கட்டு தான் உங்களுக்கு உள்ள பார்த்தா 100% இருக்கும். புது பேட்டரி தான் போட்டிருக்கு. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே இருக்குது. இது ஒரு சின்ன ரேட் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக சொன்னால் ஐஃபோன் எக்ஸ்எஸ் மேக்ஸ் ஒரு 256 ஜிபி. இது ஜஸ்ட் உங்களுக்கு 13,500 13,500 தான் கொடுக்குறோம். இதோட என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்ல பெண்ட் இருக்குது. இந்த பெண்டு ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜிக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக மாற்றினா நார்மலாக செட் ஆகிடும். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது எல்லாமே ஃபுல்லாக அலுமினியம் பாடி. இது ஐஃபோன் எக்ஸ்எஸ் மேக்ஸ் கன்ஃபார்மாக 100% ரேட் கிடைக்காது. 25,000 மேலே தான் போடுறோம். 128 ஜிபி இருக்கும். ஆக்சுவலாக 256 இருக்குது. இது 256 ஜிபி வேரியன்ட். ஆனால் இப்படியே யூஸ் பண்ணுறதா சும்மா ஒரு கேஸ் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். இது எந்த ஒரு ஃப்ரேம்லேயோ சரி, பின்னாடி பேக் டோர்லேயோ சரி, எந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. சொல்ல போனால் இது நேரில் லைட்டாக ஒரு பெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பெண்டுக்காக ரேட் ரொம்ப லீஸ்ட்டாக காட்டி கொடுத்துரும். இதோட ஃபேஸ் ஐடி 2 டோன்லாம் காட்டிடுற மாதிரி 2 டோன் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃபேஸ் ஐடி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஒரிஜினல் 100% ஒரிஜினல் டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளே தான். ப்ரோ சீரிஸ் மாதிரி ஆக்சுவலாக 13 ப்ரோ 14 ப்ரோலாம் அது மாதிரி எக்ஸ்எஸ் சீரிஸ் ஒரு எக்ஸ்எஸ் மேக்ஸ். இது பீஸ்லாம் ரொம்ப நல்ல தெளிவாக இருக்குது. ஜஸ்ட் 13,500 ருபீஸ். இதே கண்டிஷனில் சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம், இந்த மாதிரி எதனா ரிவர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா 6,500 ருபீஸ் வரும். இதே கண்டிஷனில் நீங்கள் எடுத்து தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் 13,500 ருபீஸ் எக்ஸ்எஸ் மேக்ஸ் 256 ஜிபி கொடுக்குறது. அப்புறம் கால் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus 11 இது ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16 ஜிபி ரேம் 256 ஜிபி பில்லோட OnePlus 11R கிடையாது. ஆக்சுவலி 11R விட 11 கொஞ்சம் அட்வான்ஸான மாடல். பீஸ்லாம் ஒரு நல்ல சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்ல இருந்து இந்த பேக் டோர் எதுவுமே ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லை. முன்னாடி அந்த டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளே சொல்ல போனால் கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கும். இதோட கான்ஃபிகரேஷன் சொன்ன மாதிரி 16 ஜிபி ரேம் 256 ஜிபி பில்டோட இருக்குது. பீஸ்லாம் ஒரு நல்லா தெளிவாக இருக்குது. ஒன்லி டிவைஸ் தான். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 26,000 26,699 OnePlus 11 கொடுக்குறோம். நல்ல ரேட்டு. அது இல்லாமல் ஆக்சுவலாக இதுலேயே 8,128 வரும். அப்புறம் 8,256 வரும். அப்புறம் 12,256 16,256 சரி. இது 16 ஜிபி ரேம், அப்புறம் 256 ஜிபி பில்டு. ஜஸ்ட் 26,000 கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 பீஸ் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10,000 கொடுக்குறோம். 11,850 11,850 ரூபாய்க்கு கொடுக்குறோம். OnePlus Nord 2 ஃபுல் கிட்டோட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா Realme GT2 இது ஆல்ரெடி போட்டிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12,500 12,500 ரூபாய்க்கு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12 ஜிபி ரேம் 256 ஜிபி ரேம் 256 ஜிபி பில்லோட இருக்குது. பாக்ஸ் இருக்குது, ஃபுல் கிட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா Samsung S22 இது ஆல்ரெடி போட்டிருந்தோம். இது 21,500 ருபீஸ் போட்டிருந்தோம். அப்புறம் ரேட் லிஸ்ட் பண்ணி போட்டிருந்தோம். இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய பேர் கொஞ்சம் ரேட் பெஸ்ட்டாக கொடுத்தா வாங்கிக்கணும்னு சொன்னீங்க. அதனால் நானே ரேட் பெஸ்ட்டாக கொடுக்குறேன். இது Samsung S22 ஒரிஜினல் டிஸ்பிளே. ஆக்சுவலாக எந்த சர்வீஸ்லாம் போகாமல் இன்ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளேயோட இருக்கும். அப்படியே வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதான். இது ஆக்சுவலாக ஒரு ஃபாரின் டிவைஸு. சிம் கார்டு போட்டுக்கலாம். அது மாதிரி சிம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேம் 128 ஜிபி பில்லோட பாக்ஸ் இருக்குது, பில் இருக்குது. ஜஸ்ட் வாரண்டி கம்ப்ளீட்டட். பீஸ்லாம் ஆக்சுவலாக Samsung S21 FE அந்த சீரிஸை விட எல்லாமே நல்லாயிருக்கும். S22 பிளெயின் S22 எப்படி நம்ம S23 24 இருக்க மாதிரியே S22 சீரிஸ். ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 18,500 ருபீஸ் 18,500 ரூபாய்க்கு S22 கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு. இது ஒரு சின்ன ஒரு ஆஃபருக்காக தான் கொடுக்குறோம். இந்த ரேட்டு வேணும் தேவைன்னா சீக்கிரமாக கிராப் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா IQல Z6 லைட்டு 5G ஃபோன். இது ஒரு 6 ஜிபி ரேம் 128 ஜிபி பில்ட் வேரியன்ட். இது ஒரு 5G டிவைஸ்னால ரேட் உங்களுக்கு ரீஸ்டாக கொடுக்குறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,850 7,850 ரூபாய்க்கு ஃபுல் பாக்ஸ் கிட்ட சார்ஜர் எல்லாமே இருக்குது. அது தேவைப்படும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா Poco F4 இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேம் 12 ஜிபி வேரியன்ட் 12 ஜிபி ரேம் 256 ஜிபி பில்லோட பாக்ஸ் ஃபுல் கிட்ட சார்ஜர் எல்லாமே இருக்குது. நல்ல கான்ஃபிகரேஷன். இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் ப்ளஸ் உங்களுக்கு கேமிங் ஃபோனோட இருக்குது. ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு எல்இடி டிஸ்பிளே, சைடு ஃபிங்கர் பிரிண்ட் வரும். இதோட சார்ஜர் எல்லாமே காட்டிதான் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12,500 12,500 ரூபாய்க்கு Poco F4 கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு. பேப்பர்னு சொல்லுங்கள் அப்படின்னு பாஸ் பண்ணி நான் ஒரு 3 ஃபோன் எடுத்தேன். இன்னொரு 3 ஃபோன் இருக்குது, அதை மறந்து சும்மா அப்டேட் பண்ணுறதுக்கு தான் எடுத்து வந்தேன். இது Samsung A23 இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6 ஜிபி ரேம் 128 ஜிபி பில்லோட. இது ஒரு ஆக்சுவலாக அதாவது 13 சீரிஸை விட 23 சீரிஸ் நல்லாயிருக்கும். 23 விட உங்களுக்கு 53 நல்லாயிருக்கும். ஆனால் 23 சீரிஸ் இது. ஆனால் அந்த A13 விட சூப்பராக இருக்கும். இது ஒரு 4G டிவைஸ் தான் நினைக்கிறேன். இது ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6 ஜிபி ரேம் 128 ஜிபி பில்லோட ஜஸ்ட் 6,999 6,999 கொடுக்குறோம். சூப்பர் ரேட்டு. பாக்ஸ் இருக்குது, அப்புறம் சார்ஜர் இருக்குது.
அதோட யூஎஸ்பி இருக்குன்னு நினைக்கிறேன். யூஎஸ்பி இருக்கு, டைப் சியோட இருக்கு. இது வந்து ஜஸ்ட் 6,999 சாம்சங் A23 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் A14 இது ஒரு 5G டிவைஸ் தான். 5G டிவைஸ் பாக்ஸ் இருக்கு. அப்புறம் ஒன்லி பாக்ஸ் தான் அது. 5G டிவைஸ் இது வேறு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB பில்லோட இருக்கு. இது ரேட் ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,500 7,500 சாம்சங் A14 5G ஃபோனு 7,500 கிடைக்கிறது கஷ்டம் தான். ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லீஸ்ட் யூஸ் தான். பாக்ஸோட இருக்கு 7,500 ருபீஸ்க்கு 6GB RAM 128GB பில்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோ G8 ப்ளஸ் கொஞ்சம் லீஸ்ட் பட்ஜெட்டில் போட்டிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கு, அப்புறம் டிவைஸ் இருக்கு, அப்புறம் சார்ஜர் கேபிள் எல்லாமே செட்டாகவே இருக்கு. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3,800 ருபீஸ் 3,800 இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவு நல்ல டிஸ்பிளேலாம் போட்டிருக்கு. ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் தான், ரொம்ப கிளியராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக ஜஸ்ட் 3,800 ருபீஸ். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்டோட இருக்குது. பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, யூஎஸ்பி எல்லாமே சேர்ந்துருக்கு. இது இல்லாமல் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக வரவும் அது இப்போ போட்டது வந்து இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் ஸ்டாக் தான். OnePlus அப்புறம் iPhone XS Max அதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்டாக் தான். உங்களுக்கு இந்த 3-4 ஃபோன் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தான். அப்புறம் கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாளைக்கு நாளை மறுநாள் எதனா வேறு புதுசாக ஸ்டாக் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.